நாம இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்டைல்ல அவியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், வெள்ளை பூசணிக்காய் எல்லா காய்கறிகளையும் நம்ம நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறோம். தேங்காய் கால் மூடி, பச்சை மிளகாய் 10, சின்ன வெங்காயம் ஒரு 5-6, சீரகம், பூண்டு இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்துல எல்லா காய்கறிகளையும் ஒன்னா சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி அதிகமா சேர்க்க கூடாதுங்க, குறைஞ்ச தண்ணியில தாங்க வேக வைக்கணும். அதுக்குள்ள நாம காய்கறி எல்லாம் வேகட்டும், அதுக்குள்ள நாம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம் எடுத்து வச்சதை எல்லாம் மிக்சியில சேர்த்து அரைச்சிக்கலாங்க கொரகொரப்பா. இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணுங்க. காய்கறி நல்லா வேகணுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அவியலுக்கு எப்பவும் தேங்காய் எண்ணெய் தாங்க நல்லா இருக்கும். அதனால நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து அவியல் செய்யலாம். வானலியில எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சிறிதளவு, நாம அரைச்சு வச்ச தேங்காய் விழுத இதுல சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கணுங்க. தேங்காய், வெங்காயம் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு ஒரு கொதிப்பு வந்ததும் நாம வேக வச்ச காய்கறிகளை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நாம இன்னைக்கு 7 காய்கறிகள் எடுத்து சமைச்சிருக்கோங்க. இது இல்லாம உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் என்ன இருந்தாலும் அதையும் சேர்த்து நல்லா சமைக்கலாம். இது நல்லா டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியும் கூட. இந்த மாதிரி அவியல் செஞ்சு பாருங்க. திருநெல்வேலி ஸ்டைல் அவியல் ரெடி.